பிக் பாஸ்ல இந்த வார சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸோட இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல மிகப்பெரிய சம்பவங்கள் எதுவும் நடக்கல அப்படின்னாலுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. அண்ட் அதை எப்படி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண போறாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் யார் வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட சுவாரஸ்யமான கேள்விகள் இருந்துச்சு. அந்த வகையில சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கமருதீன் போட்ட நாடகத்துக்கு, அதாவது அந்த பிராங்க்குக்கு இவரும் ஒரு பிராங்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது கமருதீன், பிரஜித், பிரவீன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நாடகம் போட்டிருந்தாங்க. அடிதடி நடத்துற மாதிரி. அது ஒட்டுமொத்த வீட்டையுமே ஸ்தம்பித்து போக வச்சிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு இன்சிடென்ட் எப்படி பிராங்கா பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நீங்க எப்படி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது கை வைக்கலாம், அந்த மாதிரி நீங்க பண்ணலாமா, அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு எடுத்து நீட்டி இருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு ரெட் கார்டு பார்த்ததுக்கு அப்புறம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் கமருதீனே ஷாக் ஆயிட்டாரு. அது வந்து பிராங்க் தான் சார், நாங்கள் சொல்லி தான் பண்ணோம் அப்படின்னு. பட் விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமாக அதை ஃபன் பண்ணி விட்டுட்டாரு. அதாவது நீங்கள் வந்து பிராங்க் பண்ணலாம், நாங்கள் பிராங்க் பண்ணக்கூடாதா, இது வந்து பிராங்க் தான், இது எக்கெல்லாம் கிடையாது, சும்மா தான் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீனை பயங்கரமாக பங்கம் பண்ணியிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பிரவீனுக்கு அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருந்துச்சு. அப்போ பிரவீன் அவர்களை கூப்பிட்டுமே கேட்டிருக்காரு, என்ன பிரவீன் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு அந்த அடி பரவாயில்லையா, ஆக்சுவலி பிராங்கை பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தீங்க, பட் அவர் தனியாக பிளான் பண்ணிட்டார் போல் உங்களை அடிக்கணும் அப்படின்னு, அதனால தான் அந்த சான்ஸை பயன்படுத்தி அடிச்சிட்டாரு. பட் பிரஜித், பிரவீன் நீங்கள் 3 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக அந்த ப்ராங்கை பண்ணியிருந்தீங்க. சொல்லப்போனால் அது பார்க்க ஒரு ரியல் மாதிரியே இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை தான் வீட்டுக்குள்ளே நாங்கள் உங்களை பண்ண சொல்லி கேட்குறோம். அமைதியாக சண்டை போட்டுகிட்டே இருக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு ப்ராங்க் பண்ணியிருக்காரு. இது சாட்டர்டே எபிசோடில் ரொம்பவே ஃபன்னான ஒரு விஷயமா போயிருந்திருக்கு. அண்ட் இது ஒரு மாதிரி இருக்கும் போதே இன்னொரு பக்கம் எவிக்ஷன் யார் அப்படிங்கிறதும் வெளியாகி எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. யார் எவிக்ஷன் கேட்டால் நீங்களுமே ஷாக் ஆவீங்க. பிரவீன் தான் எவிக்ட் ஆகியிருக்காரு. பிரவீன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. கடந்த ஹோட்டல் டாஸ்க்ல கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு யூனிட்டியே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு ரொம்ப சூப்பராக வந்து பர்சனலாகவே பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒவ்வொரு ஆட்டத்திலும் ஏதாவது சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரை ஏன் வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் எழுது. வீட்டுக்குள்ள அரோரா சும்மா இருக்காங்க, துஷார் சும்மா இருக்காங்க. இந்த மாதிரி இத்தனை நபர்கள் வீட்டுக்குள்ள சும்மா இருக்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நபரை பிக் பாஸ்லேருந்து அனுப்புறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. கண்டிப்பாக பிரவீன் அவர்கள் அடுத்த ஒரு வாரம் கேப்டன் ஆகியிருந்தாரு அப்படின்னா ஏற்கனவே சொன்னார், எனக்கு கேப்டன் பதவி கொடுத்ததை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், பட் இந்த முறை ரியல் ஆர்மி கேம்ப் எப்படி இருக்கும்னு பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் உண்மையிலேயே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மனுஷனை இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்பியிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன விதமான லாஜிக் அப்படிங்கிறது தெரியல. லாஸ்ட் மினிட்ல மாற்றிட்டாங்க போல. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே டிசப்பாயிண்டான ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பிரவீன் அவர்களோட எலிமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.